வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையல்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பரங்கி பருப்பு. இது மிகவும் எளிமையான ஆரோக்கியமான ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் துவரம் பருப்பு வேக வச்சு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதோட மஞ்சள் பூசணிக்காய் தோலை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். அது குக்கர்லேயே கூட ஒரே ஒரு விசில் வச்சா ஒரு நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா இதெல்லாம் வாட்டர் பேஸ்டு வெஜிடபிள்ங்கிறதால சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து யூஸ் பண்ண போகிறோம். பருப்பு ஒரு கப்பு, இதோட மஞ்சள் பூசணிக்காய், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு. பருப்பு ஏற்கனவே வெந்துடுச்சு. பூசணிக்காய் வேகிறதுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு விசில் விடுறேன். இது ஒரு விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு புளி கொஞ்சமாக ஒரு 2 கொட்டைப்பாக்கு அளவு புளி எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் நீர்க்க கரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு மசிச்சுட்டு தாளிச்சிடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது நீங்கள் பருப்பு வேக வச்சு நார்மலாக இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு ஒரு 2-3 டேஸ் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் இந்த ரெசிபி பண்ணிடலாம். வெந்துச்சு பாருங்க, நல்லா வெந்துச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுடணும். இதில் கொஞ்சம் புளி, நம்ம நீர்க்க கரைச்சி வச்சுருக்க புளியை வடிகட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கடுகு, 2 வெந்தயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இதை லேசாக வதக்கி அதில் ஆட் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலாக இந்த மஞ்சள் பூசணிக்காய்ங்கிறதால கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் காரத்துக்கு கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பூசணிக்காய் மாதிரி வாட்டர் பேஸ்டு வெஜிடபிள், அதாவது இதில் நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா 80% வாட்டர். அதனால் நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் கூட பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ்டு வெஜிடபிள் தான் நிறைய சாப்பிடணும். ஸ்டார்ச்சி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் தண்ணி நிறைய இருக்க காய்கறி பூசணிக்காயெலாம் அதில் ஒரு முக்கியமான வெஜிடபிள். அது நம்ம முக்கியமாக அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்குங்கிறதால தான் நிறைய பேர் அதை லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அது உடம்புக்கு நல்லது. ஏன்னா அது எல்லோ கலர் வெஜிடபிளுங்கிறதால வைட்டமின் ஏ அப்புறம் வைட்டமின் சி எல்லாம் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நார்ச்சத்து கூட இதில் அதிக அளவில் இருக்குது. அதனால் இது வாரத்தில் ஒரு 2 டேஸாவது யூஸ் பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணிடணும். இதுக்குள்ளே அந்த புளியும் நல்லா அந்த பச்சை புளி வாட போயிடும். நான் இந்த ரெசிப்பியில் வெங்காயம் யூஸ் பண்ணேன். வெங்காயம் பிடிக்கிறவங்க சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை சப்பாத்திக்கு இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக நல்லா யூஸ் பண்ணலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி. ரெடி ஆயிடுச்சு, நிறுத்திடலாம். மேலே டெக்கரேஷன் கொஞ்சம் கொத்தமல்லி. ஆரோக்கியமான பரங்கி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.